பாருங்க இந்தியாவுக்கு செஸ் விளையாண்டு சாம்பியன்ஷிப் ஆன குகேஸுக்கு 11 கோடி நன்கொடை வந்திருக்குது. அதில 4.8 கோடி இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் புடிங்கிக்குது. இத பார்க்குறப்ப இன்கம் டாக்ஸ் மேல கோவமும், இந்த கவர்மெண்ட் மேல வெறுப்பும் தான் வர வைக்குது. அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கடன் உடனே வாங்கி தான் வெளிநாட்டுக்கு போய் இந்த லெவலுக்கு வந்திருக்காப்படி. கஷ்டப்படுறப்ப ரூ. 1 கொடுக்காத கவர்மெண்ட் சம்பாதிக்கிறப்ப டாக்ஸ் போடுங்க. அதுக்குன்னு சம்பாதிக்கிற பாதி பணத்த டாக்ஸாவே புடிங்கிறீங்க. இதே நிலைமை தான் இங்க இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் எம்ப்ளாயீஸுக்கும். படிக்கிறப்ப எஜுகேஷன் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் கிட்ட போய் கால் குறையா கெஞ்சி கேட்டோம்னா, எல்லா ப்ரூஃபும் வாங்கி வச்சுட்டு அந்த ஆளு லோன் தர மாட்டான். சரி, அம்மா அந்த தாலிய அடமானம் வச்சு படிச்சு டிகிரி வாங்கி வெளிய வந்தா வேலை கிடைக்கிறதில்ல. அப்பயாவது அந்த கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னா, அப்பவும் கிடையாது. சரி, ஏதாவது ஒரு கோர்ஸ படிச்சுட்டு கம்பெனிக்கு போலான்னு பார்த்தா, ஒரு போஸ்டிங் 1000 பேர் வந்து நிக்கிறான். அந்த 999 பேர் பின்னுக்கு தள்ளிட்டு அடிச்சு புடிச்சு ஆஃபர் வாங்கிட்டு நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் செக் வைக்கலாம்னு பார்த்தா, இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் செக்மேட் வைக்குது. சரி, 20% 30% இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டு மீதமுள்ள 70% செலவு பண்ணலான்னு பார்த்தா, அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டின்னு பேர்ல 25லிருந்து 30% புடிங்கிறீங்க. அதாவது ஒரு சம்பாதிக்கிறதுல 60% டாக்ஸாவும் ஜிஎஸ்டியாவும் புடிங்கிறீங்க. 4 பேர் இருக்கிற குடும்பத்துல ஒருத்தர் சம்பாதிக்கிறதுல 60% கவர்மெண்ட் டாக்ஸும் ஜிஎஸ்டியும் புடிங்கிக்குது. சரி, ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு போலான்னு பார்த்தா, அங்க போனா குடும்பத்தை இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஃப்ரீ ஸ்கீமும் வராது அப்படின்றீங்க. இந்தியா பாப்புலேஷனில் 1.6% தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அந்த 6% பார்த்தீங்கன்னா கோடியில் சம்பளம் வாங்கக்கூடியவர்களும் இப்போ கம்பெனிஸும். மீதமுள்ள 1% பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் அன்றாடங்காஞ்சி எம்ப்ளாயிங்க தான். அவங்களோட சம்பளத்தில் 60% பிடுங்கி நாட்டுக்காக எதுவுமே பண்ணாதவனுக்கும், பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே வந்தவனுக்கும் ஃப்ரீ பீஸ் கொடுத்து அவனுங்களுக்கு குளிர் வைக்கிற மாதிரி நிறைய ஸ்கீமை கொடுக்குறீங்க. ஆனால் நாட்டுக்காக உழைச்சி டேக்ஸ் பே பண்ணுற மக்களுக்கு ஏதாவது மெடிக்கலுக்கு போனால் மருந்துக்கு ஏதாவது ஜிஎஸ்டி இல்லாத போடுறீங்களா, இல்லை ஹோட்டலுக்கு போனால் ஜிஎஸ்டி இல்லாத பில்லு போடுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் கொடுக்குறீங்களான்னு பார்த்தா ஒரு மண்ணும் கிடையாது. தம்பி நிறுத்து, மற்ற கண்ட்ரீஸை விட நம்ம கண்ட்ரீஸில் டேக்ஸ் கம்மி தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நான் ஒத்துக்கிறேன், யூஎஸ் யூரோப் கண்ட்ரீஸை விட நம்ம கண்ட்ரியில் டேக்ஸ் கம்மி தான். ஆனால் அங்கே டேக்ஸ் பேரும் அதிகம், டேக்ஸும் அதிகம். ஆனால் இன்ஃப்ளேஷன் கம்மி. ஆனால் இங்கே போன வருஷம் 10 ரூபாய்க்கு விற்ற டீ இந்த வருஷம் 15 ரூபா, போன வருஷம் 15 ரூபாய்க்கு விற்ற ஆம்லேட் இந்த வருஷம் 20 ரூபா, போன வருஷம் 100 ரூபாய்க்கு விற்ற பிரியாணி இந்த வருஷம் 150 ரூபா. இங்கே இன்கம் டேக்ஸும் அதிகம், இன்ஃப்ளேஷனும் அதிகம். இந்த மிடில் கிளாஸ் எம்ப்ளாயி கையில் வெறும் ஹேர் மட்டும்தான் இருக்குது.